என்ன ராசா எந்திரிச்சிட்ட? கொஞ்சம் அசதியா இருக்கு கிழவி, செத்த நேரம் படுக்கிறேனே. வாங்கம்மா. சரோமா, அவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்க, அவ வீரியம் குறைஞ்சிரும். என்ன பண்றது, நம்மளையும் நடிக்க வைக்கிறாளுகளே. சும்மா இருங்க, நான் கேட்டு போறேன். டேய், நீ என்னடா ஒரு ஓரத்துல சோகமா உட்காந்துட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போல? பாட்டி இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்தனால அவங்க கூட இருக்க சொன்னாங்க. அதனால இன்னைக்கு அப்பா லீவ் போட சொல்லிட்டாங்க. மாமா வீடு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? சமத்து குட்டி. சித்தப்பா, நாளைக்கு எனக்கு டெஸ்ட் இருக்கு சித்தப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத, சித்தப்பா உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன். நீ நல்லா பண்ணலாம் டெஸ்ட். என்ன? சித்தப்பா, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். கங்க்ராட்ஸ் பவானி. எதுக்கு? முதல்ல கை கூட அப்புறம் சொல்றேன். சரி, இப்ப சொல்லு, என்ன விஷயம்? இப்படி சிரிச்சிட்டு இருந்தா எப்படி? என்கிட்ட சொன்னதான் தெரியும். நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். என்ன விஷயம்? உன்னோட வேலை பாக்குறானே ஹர்ஷா, அவனோட ஃப்ரெண்டு குணாவோட அப்பா குணாவை அவனுக்கு கல்யாணம் பண்றதா பேசிக்கிறாங்களாமே. அப்படியா? என்னைய ரியாக்ஷனே கொடுக்காம அப்படியான்னு சர்வசாதாரணமா சொல்ற? என்ன வேற என்ன செய்ய சொல்ற? என்ன பவானி, இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க? ஆனா எனக்கு இது சந்தோஷம் இல்ல. குணாவோட அப்பா இஸ் a rich man. அவர் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அது ஒரு டீசென்டான ஃபேமிலி. இது முதல்ல நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. அவன் ரொம்ப வசதியான குடும்பம். அவனே 4-5 ஷாப்பிங் சென்டர் எடுத்து நடத்திட்டு இருக்கான். நல்லா சம்பாதிக்கிறான். இவங்க பேசுறத வச்சுதான் எனக்கு புரியுது பவானி. குணாவோட ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி. நீ அவங்கள பார்த்து பேசினா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவ. சான்ஸே இல்ல சோபனா, கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். என்ன பவானி, பாக்க நல்லா இருக்க, நல்ல ஜாப்ல வேற இருக்க, ஒரு நல்ல டீசென்டான மாப்பிள்ள வந்தானா கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடு. ஏன் நீ தேவையில்லாம குழம்பிட்டு இருக்க? இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே என்ன ஒரு தனியால தான் பாக்குறீங்க. அதனாலதான் உங்க மனசுல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வருது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் தனியால் கிடையாது. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. எங்க அப்பா, அக்கா இவங்க எல்லாரையும் மறந்துட்டு ஒதுக்கிட்டு தனிச்சே முடிவெடுக்கிற நிலைமையில நான் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணாவும் நான் வளரல. நீ பேசுறது ரொம்ப வினோதமா இருக்கு பவானி. சோபனா, நீ 18 வயசுல இருந்தே வீட்ல இல்லாம வெளியே இருந்து தனியா படிச்சு இப்போ ஒரு வேலையில இருக்க. அதனால என்னோட மனநிலை உனக்கு புரியாது. இன்னும் சொல்ல போனா நான் பேசுறது உனக்கு பைத்தியக்காரத்தனமா கூட தெரியலாம். நீ சொல்றது ஓரளவுக்கு எனக்கு புரியுது பவானி. ஆனா இந்த குணா உனக்கு பொருத்தமானவனா தான் இருப்பான். இருக்கலாம் சோபனா, ஆனா என் 4 அக்காங்களோட புருஷனோட அவரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவர் தனிச்சே தான் தெரிவாரு. ஏன்னா அவ்வளவு தூரம் படிப்பும் வசதியும் இருக்கிறவர் அவரு. அப்ப என்ன, ஒரு படிக்காதவனை கட்டிக்க போறியா? அப்படி இல்ல சித்ரா, ஒருவேளை நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் குடும்பத்தோட இயல்பா யதார்த்தமா ஒட்டி பழக முடியாம போலாம். என் குடும்பத்தோட இணையாத ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு தனிப்பட்ட முறையில ஒரு சாதாரண ஆளா கூட இருக்கலாம். ஆனா என் குடும்பத்தோட யதார்த்தமா ஒட்டி பழகக்கூடியவரா இருக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு தகுதி இருந்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன். அட்டென்ஷன். ஏய், கையை எடுங்க. ஹலோ. ஓகே. ஹர்ஷா. ஹலோ. ஹாய். என்ன அப்படி பாக்குறீங்க? ஞாபகம் இல்லையா? டான்ஸ் ஆடணுமே, ரமேஷ். ஓ எஸ் 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 எஸ். ஆமா, நீங்க என்ன இந்த யூனிவர்சிட்டி பக்கம்? ஏன் இங்க வரக்கூடாதா? இல்ல அப்படி இல்ல. இங்க உங்களுக்கு யாராவது தெரியுமா? ஓ தெரியுமே. யார்? மிஸ்டர் ஹர்ஷா, த யங் கிரேட் லெக்சரர். உங்ககிட்ட தான் அட்ரஸ் வாங்கினேன். திடீர்னு உங்க ஞாபகம் வந்துச்சு. இந்த ஊர்ல ஃப்ரெண்ட்லியா பழகிறதுக்கு யாரும் இல்ல. லோன்லியா ஃபீல் பண்றேன். அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு வேலை இருக்கு. வேணும்னா ஈவினிங் மீட் பண்ணலாமே. Why not? We will meet in the evening. Okay? தொந்தரவு பண்றா நினைக்காதீங்க. It's okay. Bye. லோன்லியா ஃபீல் பண்றேன். அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு வேலை இருக்கு. வேணும்னா ஈவினிங் மீட் பண்ணலாமே.
why not we will meet in the evening, okay? தொந்தரவு பண்றதா நினைக்காதீங்க. It's okay. Bye. பவானி, ரமேஷ் நீங்க எப்படி இங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன் பவானி. உனக்காக இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். நான் காத்திருந்தது வீண் போகல. உன்னை பார்த்ததுல நான் சந்தோஷமா இருக்கேன். பவானி சந்தோஷமா எங்க ரெடி பண்ணிட்டு இருக்க? கிளாஸ்க்கு போல? பவானி, குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த சாரியில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியே தேவதையா இறங்கி வர மாதிரி. ஷட் அப். பவானி, ஹர்ஷா. ஹர்ஷா, காலையிலே வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறீங்க ப்ளீஸ். அப்பா வாங்கப்பா. தானே நேத்து சிங்கப்பூர்ல இருந்து கனகசபன் கோடீஸ்வரர் போன் பண்ணார்ல, ஆமா. அத பத்தி பவானி என்ன நினைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கே போன் பண்ணி கேட்டேன். என்னப்பா ஒத்துக்கிட்டாளா? நான் எப்படி தயங்கினேன்னா அதே மாதிரி பவானி வேண்டான்னு இருந்துச்சு. இதனால மாமா பெரிய இடம்னா பெரிய இடமா இருந்தா என்னங்க, நல்ல இடம் தான் ஒத்துக்க வேண்டியதானே. சரி, நாம தான் இவ்வளவு தூரத்துல இருக்கோம், அவனை பத்தி ஒண்ணும் தெரியாது. அவதான் அவன் கூடவே இருக்கால, அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நல்ல இடமா இருந்தா சம்மதம்னு சொல்ல வேண்டியதானேப்பா. நீ எப்படி நினைக்கிற? பவானி விட்டு என்ன தெரியுமா சொல்லுது? பெரிய இடமா இருக்கிறதுனாலயே இது வேணாம்பா, பயமா இருக்குதுங்குது. என்னப்பா, நம்ம போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சோமோ நம்ம வீட்டு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைச்சிருக்கு. அது ஏன் வேணான்னு சொல்றான்னு மனசுல ஒரு நெருடல் தான். பவானி கொடுத்த விளக்கத்தை நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்குதுமா. அது சொல்லுது. அப்பா, நம்ம நிலைக்கும் அவங்க நிலைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ரொம்ப பணக்காரங்களா, ரொம்ப வசதி உடைச்சவங்களா இருக்காங்கப்பா. என் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சுப்பா. அவங்க வசதி பணத்துக்கெல்லாம் நான் பழகிட்டேன்னா மனசால நம்ம குடும்பத்தை விட்டு விலகி போயிடும்னு பயமா இருக்குது. வேணாம்ப்பா, நான் என்னைக்கும் கூட பிறந்தவங்களோட ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். எவ்வளவு பணம் காசுனாலும் வேணாங்க. நான் கூட பெரிய இடம் அது இதுன்னு நினைச்சிட்டேன், தவிர இந்த அளவுக்கு நினைக்கலப்பா. நீ இந்த மாதிரிலாம் யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்க, சிங்கப்பூர் இல்ல அமெரிக்காவுக்கே போயிருந்திருப்ப. பவானி குட்டி இந்த வயசுல இவ்வளவு தெளிவா நினைச்சத பத்தி எனக்கு ரொம்ப பெருமையாவே இருக்குது. எப்ப இந்த முடிவை சொல்லிருச்ச, சிங்கப்பூர்காரங்க இது உடனே தெரியப்படுத்தணும்ல. அந்த சிங்கப்பூர்காரன் நம்பர் கொடுத்திருந்தாரு. நான் பவானிட்டே அவங்க கிட்ட சொல்ல சொல்லிட்டேன். ஐயா சிதம்பரம். ஆட வாங்கய்யா. சிதம்பரையா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா போஸ்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியாம்மா? என்னங்க விசேஷம்? எல்லாம் நம்ம பவானி விஷயமா தான். போன வாட்டி நான் வந்தப்ப நம்ம முத்துசாமி பையனுக்கு வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, இந்த வாட்டி ஒரு அருமையான வரன் வந்திருக்குது. பையன் சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிருக்கிறான். சிங்கப்பூர்ல கை நிறைய சம்பாதிக்கிறான். பையன் பேரு ஹர்ஷா. அவனை பத்தின விவரங்கள் இருங்க, அவனோட போட்டோ, ஜாதகம் எல்லாமே இதுல இருக்கு. சரி, நீங்க பாத்துட்டு உங்க முடிவை சொல்லுங்க. ஆகட்டுங்க, பார்த்து பேசிட்டு அப்புறம் தகவல் சொல்றேன். சரிங்கய்யா, எனக்கு நிறைய ஜோலி இருக்கு. இந்த வாட்டி பார்த்து ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. அவசியம். வரேன்ப்பா. சரிங்க. எப்படி இருக்காரு? நீங்க பாருங்க மாமா. போட்டோ பார்த்தா நல்லா தான் இருக்கு, முடிதான் ஒரு மாதிரி இருக்கு. பவானி இஷ்டம், என்ன சொல்லுதோ பாப்போம்.
என்ன பவானி என்கிட்ட பேசு பவானி, ஏதாவது சொல்ல பவானி. நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு பவானி நீயும் நானும் மீட் பண்ணி. சாதாரண ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா அது 5-6 மாசத்துல கறி போயிடும் பவானி, காணாம போயிடும். ஆனா என் காதல் அப்படி இல்ல, அப்படி இல்ல பவானி. பவானி, பூ பார்த்திருக்கல, அது ஒவ்வொரு நாளும் பூக்கும்போது எவ்வளவு அழகா இருக்குமோ அதே மாதிரிதான் பவானி என் காதலும். பவானி, உன்னை நான் உயிருக்கு உயிரை நேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் பவானி, இத நீ நம்பியே ஆகணும். பாரு, என்ன பாரு பாரு, உனக்காக தான் பவானி இவ்வளவு நாளும் நான் காத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் பவானி, என் காதல நீ அக்செப்ட் பண்ணியே ஆகணும். என் உணர்வுகளை கண்டிப்பா நீ புரிஞ்சுக்கணும். உங்களோட உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதே மாதிரி நீங்களும் என்ன புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு நீ ஒன்னு புரிஞ்சுக்க பவானி. விதிதான் நம்ம 2 பேரையும் இங்க இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அவன் அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டா பவானி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு. அதனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சு கூட நம்ம 2 பேரும் இப்போ இங்க இங்க மீட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா சொன்னதேதான் நான் இப்போ சொல்றேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது என்னோட அப்பா அக்காங்களோட சம்மதத்தோட தான் நடக்கணும். அவங்களா பார்த்து யார் மாப்பிள்ளைன்னு சொல்றாங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இந்த கடவுள் முடிவு பண்ணிட்டா பவானி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு. அதனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சு கூட நம்ம 2 பேரும் இப்போ இங்க இங்க மீட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா சொன்னதேதான் நான் இப்போ சொல்றேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது என்னோட அப்பா அக்காங்களோட சம்மதத்தோட தான் நடக்கணும். அவங்களா பார்த்து யார் மாப்பிள்ளைன்னு சொல்றாங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இத என்ன நம்ப சொல்றியா? இதான் உண்மை, இதை நீங்க நம்பிதான் ஆகணும். இல்ல பவானி, இல்ல இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். உன் மனசுல வேற யாரோ இருக்காங்க. என்ன சொல்றீங்க? நீ அந்த ஹர்ஷாவை தானே காதலிக்கிற? அதுதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. இல்ல பவானி, என் காதல் ரொம்ப சின்சியரான காதல் பவானி. நம்ம 2 பேருக்கு நடுவில் யாராவது வந்தா. ஸ்டாப் இட். உன் இடத்துல வேற யாராவது இருந்தா நிச்சயமா என் காதலை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்குவாங்க. ஆனா நீ என்ன அவாய்ட் பண்ற பவானி. பவானி, அந்த பையன் அவனுக்கு பொருத்தமே இல்ல. பாருங்க, இவ்வளவு நேரம் நான் உங்க மேல இறக்கப்பட்டுதான் இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன். உங்களோட யூகத்துக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது. உங்க லெவலுக்கு இறங்கி வந்து என்ன தாழ்த்திக்க நான் விரும்பல. ப்ளீஸ் இங்கிட்டு போயிடுங்க. பவானி, இல்ல பவானி, பவானி நான் சொல்றது கேளு பவானி. பவானி, இல்ல நான் செத்துருவேன். பவானி, இல்ல நான் செத்துருவேன். சொல்றது கேளு பவானி. பவானி, பவானி சொல்றது. பவானி, என்ன புரிஞ்சுக்க பவானி, ப்ளீஸ் பவானி. பவானி, இல்ல நான் செத்துருவேன். பவானி, பவானி சொல்றது கேளு. இல்ல பவானி, பவானி Disturbing your sister. Put him down. Hands back. Hey, don't let down. Lie down. Lie down. You'll be hurt. Lay down. Stop moving. Otherwise you'll be hurt. Stop moving. Don't move. Stop moving. Otherwise you will be hurt. Don't move. It's just a handcuff. Don't move. Stop moving. Stay there. Stay there. Stop moving. I said stop moving. Please. Okay. No, sir. Listen. I will not hurt you. I'm going to search you. Now, turn left. Stay there. Don't move. சொல்லு பவானி. I'm going to search. விட சொல்லு பவானி. Okay, clear. Okay, hear me now. Okay, I'm going to bring you up now. Okay, up. I'm suspecting him for consuming drugs. We'll take him to the police station, right? Sir, what are you going to do with him? Madam, he's been suspected for consuming drugs. If it's been proven, he'll be taken to the de-addiction center. Okay? Okay, let's go. பவானி, பவானி.
என்னடா அது பாட்டி குடா அவன் அவகிட்ட? நாய் கேரா பாட்டி. ஏண்டா அவ முறை பொண்ணு தானே கொடுத்தா என்னவா? இத பார், அவ சிங்கப்பூர் போய் சீமாட்டி மாதிரி இருக்க போறாடா. இப்பவே இதெல்லாம் கொடுத்து காக்கா பிடிச்சு வச்சுக்கோ. ஏன் சொல்றேன்னு தெரியுதா? நாளைக்கு அவ வளர்ந்து பெரியவளானதுக்கு அப்புறம் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாடா. அப்புறம் உனக்குதான் சிங்கப்பூர் பொண்ணு கிடைக்காம போயிடுவா. ராசா என்ன இது சின்ன பிள்ளைங்கிட்ட இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு. ஏ கிழவி, வாய முடிக்கிட்டு சும்மா இரு. நான் பெத்த 2 ஆம்பளை பிள்ளைங்களும் சாதிக்காத என் பொண்ணு சாதிச்சிருக்கானா பாரு. சிங்கப்பூர்ல இருந்து வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடாத குறைய வாவான்ல கூப்பிடுறாங்க. அம்மா வாமா நிர்மலா, என்னாச்சுமா போன விஷயம் எல்லாம்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. இதோ கையோட ஃபிளைட் டிக்கெட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க கொண்டா பாக்கலாம். இதாமா? ஆமாமா. ஏ கிழவி, பாரு ஏரோப்ளேன் டிக்கெட்ட. இதுவே எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? நான் எல்லாம் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. சாகறதுக்கு முன்னாடி பிளைன்ல எல்லாம் போவேன்னு சொல்லி. என் மகன் நிர்மலாவால இப்ப அதுவும் நிறைவேற போகுது. நாங்க இங்க இருக்க கூடாதுன்னு சில பேர்லாம் வீட்டை விட்டே துரத்துனாங்க. வெளியில போனா நடுத்தூர்ல நிப்போன்னு நினைச்சாங்க. ஆனா இவ ஏன் பொண்ணாச்சே, வைராகியமா சாதிச்சுல காமிச்சிருக்கா. வெளிநாட்டுல இருந்து வேலைக்கு வாவான்னு கூப்பிடுறாங்கன்னா சாதாரணமான விஷயமா? ஒரு விதத்துல வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதும் நல்லதாதான் போச்சு. அதனாலதானே இதெல்லாம் நடக்குது. ஏ கிழவி, என் பொண்ணு அந்த ஊர்ல எவ்வளவு சம்பளம் வாங்குவா தெரியுமா? இந்த ஊர் காசுக்கு 40,000 50,000. ஆமா ராசா, சிங்கப்பூர்ல எல்லாம் சம்பளம் அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ சும்மா அடிச்சு விடாத. அது எப்படி உனக்கு தெரியும்? நம்ம பவானி சிங்கப்பூர்ல தானே வேலை செய்யறா. அவ நல்ல படிச்ச பொண்ணு பாரு. நான் நினைக்கிறேன் நம்ம நிர்மலாவை விட அவ அதிகமா சம்பளம் வாங்குவான்னு நினைக்கிறேன். நிர்மலா, போகும்போது பவானியோட அட்ரஸ் எழுதி வாங்கி வச்சுக்க. ஒரு ஆபத்து சாபத்துக்கு உதவும். சரி பாட்டி. என்னடி சரிங்கிற? அதான் கம்பெனில உனக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்க போறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு மத்தவங்க உதவி எல்லாம்?